ஒரு நண்பர் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருந்தார் வாட்ஸ்அப் மூலமாக. என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் நீங்கள் சொல்கிற அறியாமைகள்லாம் நிறைய இருக்குது. அன்கண்டிஷனல் லவ்லாம் நிறைய பேருக்கு இன்னும் அது என்னன்னே தெரியல. லவ் அப்படின்னாக்கும் செக்ஸை தான் அமெரிக்காவிலலாம் நினச்சிருக்காங்க. லெட்ஸ் மேக் லவ் அப்படின்னாக்கா லெட்ஸ் ஹேவ் செக்ஸ்னு அர்த்தம். அதுதான் அதுதான் அமெரிக்காவில் இருக்க பெரும்பாலான மக்களுக்கு லவ்னா என்ன, செக்ஸு. அப்புறம் மேலே மேலே போனாக்கா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற லவ், அவங்க அப்பா அம்மாட்ட இருக்கிற லவ், இப்போ நீங்கள் இருக்கீங்க இல்லையா, உங்களுடைய ஜாதி மதத்தில் இருக்கவங்களுக்கு மேலே இருக்கிற லவ், அப்புறம் அவங்களோட ரிலிஜன் மேலே இருக்கிற லவ், இதெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய அறியாமை உங்களுக்கே இருக்குது, தெரியும். என்னுடைய வீடியோக்களில் பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நான் வீடியோக்களில் எப்படி இருக்கணும்னு சொல்கிறேனோ அதுக்கும் இப்போ மக்கள் இருக்கிறதுக்கும் எவ்வளவோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவருடைய கேள்வி என்னன்னா, இது எப்படி நடக்கும்? இவ்வளவு பெரிய அறியாமையில் இவ்வளவு பெரிய மாற்றம் எப்படி நடக்கும்? அதை யார், இதுதான் அவருடைய முக்கியமான கேள்வி, அதை யார் முன்னெடுத்து வேலையெல்லாம் செஞ்சு கொண்டு வருவாங்க அப்படின்ட்டு கேள்வி கேட்டிருக்காரு. ரொம்ப நல்ல கேள்வி அது. அதுக்கு பதிலளிக்கும் வகையில் தான் இந்த வீடியோவோட நான் இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இதுவரைக்கும் மாற்றம் ஏற்பட்டது முழுவதும் யாராவது ஒரு தலைவன், இப்போ பைதவே இதுக்கு முன்னால் ஒரு கொரோனா டைம்லையா நம்ம கொரோனா டைமில் நினைக்கிறேன் ஒரு வீடியோ விட்டுருந்தேன். அதாவது தலைவன் இல்லா தனிப்பெரும் மாற்றும் தரணி எங்கும் அப்படின்ட்டு அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன். ஆனால் போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த சமயத்தில் நடந்த அந்த கொரோனா வைரஸ் நடந்தது, அந்த சமயத்தில் நடந்த நிகழ்வுகள் இதை வச்சு சொல்லியிருக்கிறேன். பேசிக் கருத்து என்ன அப்படின்னா, தலைவன் இல்லாத மாற்றம் தரணி எங்கும் நடக்கும் அப்படின்ட்டு. அதுதான் அங்கே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அந்த ஹெட்லைன்லேயே, அந்த டாப்பிக்லேயே, அந்த வீடியோனுடைய தலைப்பிலேயே இருக்குது. அது எப்படி நடக்கும்? ஏன்னா மனித மனம் இதுவரைக்கும் கண்டது என்ன அப்படின்னா, இதை மாற்றத்துக்கு பின்னால ஏதாவது ஒரு தலைவன் இருப்பாங்க. மகாத்மா காந்தி இருந்தார் சுதந்திரம் வாங்கி தர்றதுக்கு. அப்புறம் ஒவ்வொரு மதத்துக்கு பின்னாலேயும் ஒவ்வொரு பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க. புத்த மதத்துக்கு பதில் புத்தர், இயேசு கிறிஸ்து, கிறிஸ்தவ மதத்துக்கு பின்னால் அப்படி அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்து மதத்துக்கு பின்னால் ராமர், கிருஷ்ணர் இருக்கார். அவர் ராமர், கிருஷ்ணரெல்லாம் உண்மையிலேயே வாழவில்லை, அது வரலாற்று நாயகர்கள் இல்லை அப்படின்ட்டு சில வீடியோக்கள்லாம் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அதெல்லாம் யாருக்கும் போய் சேரலை இன்னும். அப்புறம் ஏதாவது மாற்றம் வரணும்னா என்ன, படையெடுத்து வருவாங்க. அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் படையெடுத்து வருவாங்க. படையெடுத்து இப்போ முஸ்லீம் முஸ்லீம் மன்னர்கள்லாம் இந்தியாவை படையெடுத்து முஸ்லீம் மதத்தை நிலைநிறுத்தி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க இந்தியாவில். இதே மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் வெவ்வேறு விதமான தலைவர்கள் இருக்கிறாங்க. அலெக்சாண்டர் த கிரேட் மாற்றம், ரோமராஜ்யம், இதெல்லாம் ஒவ்வொரு மாற்றத்துக்கு இடையில ஒரு படைத்தலைவர்கள் இருப்பாங்க. அப்படி நினச்சி தான் இந்த கல்கி புராணத்தில் அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா, கல்கிங்கிற ஒரு குதிரையில் ஏறி அப்படியே ஒரு வெள்ளை ஒரு வாளை எடுத்துக்கொண்டு எல்லாத்தையும் அழிப்பார் அப்படின்ட்டு. அழித்து விட்டு சத்திய யுகத்தை கொண்டு வருவார் அப்படின்ட்டு அவங்க கல்கி புராணத்தில் இருக்கவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக சில வீடியோக்கள்லாம் பார்த்தேன். 2024 கல்கி, அதாவது கலியுகத்தை மாற்றப் போவது யார் அப்படின்ட்டு இந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு பரமஞானி அவர் ஒரு வீடியோ விட்டுருந்தாரு. நான் பார்க்கல, அதில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்ட்டு. அதே மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த போகர் சித்தர் வருவார்,
கோரக்கர் சித்தர் வருவார், அவர் வந்து எல்லாத்தையும் மாற்றுவார் அப்படின்ட்டு. வள்ளலார் கூட்டத்தினர் வந்து வள்ளலார் வருவார் அப்படின்ட்டு இப்போ எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. பெரிய பெரிய பேராபத்தெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இனிமேல் வள்ளலார் குழந்தைய பிறந்து அவர் வளர்ந்து எல்லாத்தையும் மாற்றத்துக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னால் உலகத்தில் யார் இருப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா போகிற போக்க பார்த்தாக்கும் ஒருத்தனும் நியூக்ளியர் பாம்பை வச்சுக்கிட்டு எப்படா அதை வெடிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பாபாஜி அவர்கள் மகா அவதாரம், முருகனுடைய மகா அவதாரம் எடுத்து வருவார், வந்து உலகத்தை மாற்றுவார் அப்படின்ட்டு ஒரு பெண்மணி சொன்னாங்க. 24க்குள்ளே வருவாங்களா, பார்க்கலாம் வருவாங்களா இல்லைன்னு. இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, வரலை அப்படின்னா என்ன செய்வாங்க, இவங்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகத்தில் இருக்கிறார்கள். இந்த சாம்பலா வில்லேஜ்னு சொன்னாங்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, அங்கே வந்து கிருஷ்ணர் இருக்கார், மகாவிஷ்ணு இருக்கார், அங்கேருந்து தான் வருவார். அங்கே இருக்கிற அங்கே பல இந்த மகாபாரதம் வந்து ஒரு ஒரு மிஸ்டிக்கல் ஸ்டோரி. அதாவது வந்து நீதி சொல்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கதை. வியாசர் வந்து தன்னுடைய தன்னுடைய 3ஆம் கண் வழியாக பார்த்து அது மாதிரி அங்கே இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு கதை எழுதி வச்சிருக்கிறாரு. அவர் கிரியேட் பண்ணது தான் அந்த மகாபாரதம். அந்த மாதிரி கிருஷ்ணர் அப்படின்லாம் அவங்கெல்லாம் வந்து அந்த சமயத்தில் இருந்த அஸ்வத்தாமா அப்படிங்கிற இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, நாயகர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவர்களெல்லாம் வந்து ஷாம்பலா வில்லேஜில் இருக்காங்க. அவர் வந்து அந்த கல்கி வந்தோடனே அவங்க எல்லாம் வந்துடுவாங்க அப்படின்ட்டு. இன்னும் இதெல்லாம் கல்கிக்கு பிறகு யாரெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த மிஸ்டிக் நகரம் அந்த மாதிரி ஷாம்பலா வில்லேஜ் இருக்கிற மாதிரி இவங்கெல்லாம் ஒரு கண்ணுக்கு தெரியாத உலகத்திலிருந்து மாற்றத்தை கொண்டு வருவார்கள் அப்படின்னு தான் சொன்னோம். அதே மாதிரி தான் வள்ளலாரும் ஏதோ ஒரு இதில் இருந்துக்கிட்டு கொண்டு வருவாங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி நிறைய கதை விடலாம். இயேசு கிறிஸ்து அப்படித்தான் அவர் சொல்லலாம், வானத்திலிருந்து வருவார், வான் வழியாக வருவார் அப்படின்ட்டு. கிறிஸ்தவர்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்வார். அதுக்கு பிறகு எல்லாத்தையும் ஜட்ஜ்மெண்ட்லாம் கொடுப்பாரு அப்படின்ட்டு. கிறிஸ்தவ மதத்தை, ஏதாவது அன்பு யுகத்தை கொண்டு வருவார் அப்படின்ட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் சொல்கிற அந்த இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற கிறிஸ்தவங்க சொல்கிற அன்பு யுகத்துக்கும் நான் சொல்கிற அன்பு யுகத்துக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. நான் சொல்வது எந்தவித கண்டிஷனும் இல்லாத ஒரு அன்பு யுகம். அதுதான் அவர் போதிச்சது, இயேசு கிறிஸ்து சொன்னது. ஆனால் அதை கிறிஸ்தவர் இயேசு கிறிஸ்து மேல் வைப்பது அந்த அன்பு, அது வந்து அன்கண்டிஷனல் லவ். அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் மேலே வைக்கும் அன்பு அது அன்கண்டிஷனல் லவ். மற்றதெல்லாம் வந்து அன்கண்டிஷனல் லவ் கிடையாது. மற்றவங்கெல்லாம் அவன் கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. எல்லாம் டெவில் அரக்க கூட்டத்தில் அவங்களுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சில ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க, அவங்களும் பாலிட்டிக்ஸ் ப்ளே பண்ணுவாங்க, மறைமுகமாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாருக்கும் கண்ணுக்கு தெரியாத இடத்துலேருந்து வருவாங்க அப்படின்ட்டு, கண்ணுக்கு தெரியாத இடத்துலேருந்து எல்லாத்தையும் எல்லாம் காணிப்பாங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். புத்தரே திரும்பி வந்துட்டார் அப்படின்னு சொல்லலாம். ராமர் வந்துட்டார் அப்படின்னு, கிருஷ்ணர் வந்துட்டார். அப்புறம் இது மாதிரி நிறைய பேர் வருவாங்க. கோரக்கர் சித்தர், அந்த போகர், அகத்தியர், இந்த மாதிரி இன்னும் யாரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. எனக்கு இதெல்லாம் வந்து மாற்றுவாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் அடிப்படையில் இருக்கிறது என்ன? ஒரு தலைவன் வரணும். தலைவன் இல்லாமல் அந்த உலகத்தில் ஒன்றும் நடக்காது. ஏன்னா செம்மறியாட்டு கூட்டங்கள் மனிதர்கள் அந்த நிலையில தான் இருக்கிறாங்க. சினிமாவில் நடிக்கிற ஒரு ஆளை கூட அவர் தலைவர். அப்புறம் பொலிட்டிக்கல் லீடருக்கு ஒரு தலைவன், மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு ஒரு தலைவன். இப்போ வந்து சமீபத்தில்
இந்த பங்களாதேஷில் வந்து அந்த அம்மையார் ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு முன்னாலெல்லாம் தெரியவே தெரியாது இந்த மாதிரி மாற்றம் ஏற்படும் அப்படின்ட்டு. டக்குன்னு அவ்வளோதான் மாற்றம் எப்படி இதை விட்டு ஓட்டிட்டாங்க, நாட்டை விட்டுட்டு ஓட்டிட்டாங்க. இப்போ அதில் அந்த பங்களாதேஷில் மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு முயன்று கொண்டு இருக்கிறார்கள் இப்பொழுது. இதெல்லாம் இது மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்த உடனே ஒரு ஒரு தலைவனை உண்டாக்கி அந்த தலைவன் வந்து எல்லாத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வரப்போகிறார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அன்கண்டிஷனல் லவ்வை பற்றி அதிகமாக பேசுறது இல்லை யாரும். அது என்னன்னே தெரியாது. ஜீவகாருண்யம் அதுதான் அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்ற வள்ளலார் சொன்னதாக சொல்லிட்டு எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் காட்டு, அவ்வளவுதான் அவர் சொன்னது. நான் இரக்கம்லாம் காட்ட சொல்லலை, அவர்களை எந்த விதாவது அவங்கெல்லாம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இரக்கம் காட்டுவது. ஜீவகாருண்யமும் செலுத்துங்கள் அப்படின்னு வள்ளலார் சொன்னது. நான் ஒரு கண்டிஷனும் இல்லாம அன்கண்டிஷனல் லவ், எல்லா பற்றியும் லவ் பண்ணணும்னு, அது எப்படி வாழ்க்கையில கொண்டு வருவது அப்படின்ட்டு மனதளவில் கற்பனை பண்ணி கொண்டு இருந்தீர்களானால் அது அன்கண்டிஷனல் லவ் இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வீடியோ போட்டு திரும்ப திரும்ப எத்தனையோ கேள்விகளுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படி இருந்தாலும் கூட ஆமா, அன்கண்டிஷனல் லவ் எவ்வளவு பகைமை காட்டி கொண்டிருக்கிற அந்த உலகத்துல ஈராக்ல கூட, ஈராக்குங்கிறது முஸ்லீம் நாடா இருந்தது, இன்னும் முஸ்லீம் நாடு தான் அது. அங்கு கூட அமெரிக்கா வந்து ஒரு படைத்தளம் உண்டாக்கி இருக்கிறாங்க. இப்ப சமீபத்தில் யாரோ ஒரு படையினர் ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க அப்படின்ட்டு. என்ன தைரியம், என்ன தில்லு இன்னொரு நாட்டில், அது முஸ்லீம் நாட்டில், உங்களுக்கு பிடிக்காத நாட்டில் போய் படைத்தளம் உருவாக்கி இருக்கிறாங்கன்னா எவ்வளவு படைபலம் இருக்கணும் அப்படின்னு அமெரிக்காவுக்கு. உலகத்தில் இப்போ இந்த பங்களாதேஷில் நடந்தது கூட பாகிஸ்தானும் அமெரிக்காவும் சேர்ந்து தான், யுனைடெட் ஸ்டேட்ஸும் சேர்ந்து தான் அந்த மாற்றத்தை கொண்டு வந்தது. அந்த ஹசீனா அப்படிங்கிற, ஐ திங்க் ஹசீனா தான் அந்த அம்மா பேர்னு நினைக்கிறேன், அவங்கள விரட்டி விட்டது அப்படின்ட்டு. ஏன்னா அமெரிக்காவுக்கு பிடிக்கல அது. அவங்க வர்றது, அவங்க டெமோக்ரஸியை வந்து கொண்டு வரணும் அவங்களுடைய, ஏன்னா அவங்க ஊர்லேயே இருக்கிறது டெமோக்ரஸியா, அந்த டெமோக்ரஸியை அழிச்சுவிட்டு டிக்டேட்டர்ஷிப்பை கொண்டு வரணும்னு ஒரு அரசியல்வாதி ரொம்ப முக்கியமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுவும் போக அந்த நாட்டை வந்து கிறிஸ்டியன் நேஷன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணணும், கான்ஸ்டியூஷனையும் மாற்றணும் அப்படின்ட்டு. இப்போ எப்படி தமிழ்னா இது இந்தியா வந்து கான்ஸ்டியூஷனலி மாத்தாட்டாலும் கூட இந்த தடவை மாற்றிருப்பாங்க. பிஜேபி நிறைய சீட்டில் வந்திருந்தாக்க மாற்றிருப்பாங்க, கான்ஸ்டியூஷனல் கூட மாற்றிருப்பாங்க. எப்படின்னாக்க இந்தியா இந்துக்களின் இந்துத்வா அப்படின்னு சொல்லி திரியிறாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒன்று என் கான்ஸ்டியூஷன்லாம் அப்படி கிடையாது. ஆனால் அமெரிக்கான்னு ஒரு முடி மேலே போய் யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து கான்ஸ்டியூஷனே மாற்றி யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து கிறிஸ்டியன் நேஷன் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது எங்கே பார்த்தாலும் படைபலத்தை வச்சுக்கிட்டு இப்போ மிடில் ஈஸ்டில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. இந்த ஈரான் வந்து எப்போ எடுத்தாலும் எப்போவாவது திடீர்னு இஸ்ரேல் மேலே படைபலம் தாக்குதல் நடத்தும் அப்படின்ட்டு போர்க்கப்பல் எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க அமெரிக்கா. எங்கே நடந்தாலும், உலகத்தில் எங்கே நடந்தாலும் அமெரிக்கா உடனே அனுப்பிச்சிருவாங்க அவங்க. ஏன்னா அங்கங்கே நிறைய வச்சுருக்காங்க. உலகுக்கு அடிப்படையில் இருக்குது. எங்கே விழுந்து பணம் வந்தது, கடன் எவ்வளோ தெரியுமா இருக்குது, $35 trillion கடனுக்கு.
ஆனால் அந்த கரன்சி வந்து ரிசர்வ்டு கரன்சி. எல்லா பேரும் புழக்கத்தில் வைக்கிறது. அது ஒரு பொருள் மாற்றம்லாம் செய்யணும், வியாபாரம் நடத்தணும்னா எல்லாம் டாலரில் தான் நடக்கணும். ஏன்னா அதான் ரிசர்வ்டு கரன்சி. அப்புறம் அவங்க படைபலம், இந்த ரெண்டை வச்சு தான் அவங்க ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் எவ்வளோ நாள் நோட் அடித்து விட்டுக்கிட்டே இருக்காங்க, டாலர் போகிறது கிடையாது. இப்போ இந்தியாவிலலாம் இந்த மாதிரி நோட்டு பிரிண்ட் பண்ணாங்க, ப்ராப்பர் டாலர் இது தங்கம் இல்லாமல், டாலர் வேல்யூ இல்லாமல்னா ரூபீஸினுடைய விலை கொஞ்சம் கம்மியாயிரும். ஆனால் அமெரிக்காவுக்கு ஆகாது, ஏன்னா அதான் ரிசர்வ்டு கரன்சி. அதை வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது எப்படிப்பா அவ்வளவு படைபலம், அடிதடி, சண்டை, பொறாமை, எங்க பார்த்தாலும் குடும்பத்திலிருந்து அப்படி இருக்கு, நாட்டு வரைக்கும் இருக்கு, ஒரு கண்ட்ரி வரைக்கும் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாற்றத்தை எப்படிப்பா கொண்டு வர முடியும்? நீ வாட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிற. அது அந்த கல்கி வந்து எப்படி மாத்துவாரு? நீ சொல்லிட்டு இருக்க இந்த மாதிரி ஒரு பேரழிவு வரும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு பிறகு அன்பு யுகம், பேரன்பு யுகத்தை நோக்கி மக்கள் போவார்கள். நடக்கிற காரியமா அது? யாரு செய்வா? அவரே கேட்டிருக்க. ஏன்னா அவர் கம்ப்ளீட்டாக அவருக்கு நம்பிக்கை இல்லை. இந்த மாதிரி ஒரு கரடன் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறான், இவரால் ஒன்றும் பண்ண முடியாது, இத்தனை வருஷத்துக்கு தான் இருப்பார் இவர். அது வந்து ஒரு படைபலமும் கிடையாது, ஒரு ஆர்கனைசேஷனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த ஆளுக்கு பேசிகிட்டு இருக்கேன்ல, இந்த நான் உங்களுக்கு தெரியுதில்ல, இந்த உருவம், இதுக்கு கூட்டமும் கிடையாது. எல்லாத்தையும் இப்போ நான் உங்களுக்கு குரு இல்லை, எனக்கு ஆர்கனைசேஷன் வேணாம், பணம் வேணாம், ஒன்று வேணாம், நான் ஆர்கனைசேஷன்லாம் க்ரியேட் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டேன். இப்படி இருக்கும்போது எப்படி நீ ஒரு தனியாளாக இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் மாற்றம் கொண்டு வரணும்? அப்படின்னா இதைத்தான் நீங்கள் இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை முக்கியமாக கவனிக்க வேண்டும். ஏன்னா மனிதர்களுக்கு இதுவரை மனிதர்கள் உபயோகித்த, மனிதர்களுக்கு தெரிந்த பவர், சக்தி என்ன அப்படின்னா 7 சக்கரங்கள் இருக்குல்ல, இதில் இருக்கிற பவர். இதை யூஸ் பண்ணி பல விதமான ஆயுதங்களை உண்டாக்கி, பாலிட்டிக்ஸ்லாம் ப்ளே பண்ணி, பணத்தை பெருக்கி, பலவிதமான படைத்தளங்களை எங்கே பார்த்தாலும் உண்டாக்கி, இதெல்லாம் மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். மாற்றம் மறவிடாம அவங்க நினைச்ச மாற்றத்தை கொண்டு வந்து வரணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மனிதர்களுடைய பவர். 7 இந்த சக்கரங்கள் இருக்கு இல்லையா, இந்த இதை உபயோகிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். இதை குண்டலினி சக்தி, அந்த இதை யாருன்னு தெரியல, பதஞ்சலியே யாரோ ஒருத்தர் கொண்டு வந்தார் நினைக்கிறேன், யோகியோ ஒருத்தர், அவரே சொல்லியிருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறாரு? இதில் இருக்கும் சக்தியை உபயோகிக்காதீர்கள் அப்படின்ட்டு. ஆனால் இதைத்தான் இதுவரை சாமியார்களிலிருந்து, அவங்க மெடிடேஷன், கிரியா யோகாவிலிருந்து பலவிதமான யோகாக்களை எல்லாம் கண்டுபிடிச்சு, பக்தி யோகம், ஞான யோகம், இன்னும் எத்தனை யோகம் வச்சுருக்காங்கன்னு தெரியல, எல்லாத்தையும் யோகத்தையும் கிரியேட் பண்ணி மக்களை மாற்ற முயன்று கொண்டு இருக்கிறார். இதெல்லாம் மனிதர்களுடைய மனதை வைத்து, 7 சக்கரங்களில் இருக்கிற இந்த பவரை வைத்து கண்டுபிடித்த, உருவாக்கிய சக்தி, மனித சக்தி. நான் சொல்வது மனித சக்தி இல்லை, தெய்வ சக்தி. அது என்னன்னே தெரியாது உங்களுக்கு. நான் சொல்லுவேன், நான் முன்ன சொல்லியிருக்கிறேன், 3 சக்திகள் இருக்கின்றன: சிவப்பு ஜோதி, பொன்னிற ஜோதி, வெள்ளை ஜோதி அப்படின்ட்டு. சிவப்பு ஜோதி தான் இந்த உலகத்தை இப்படி உங்களுக்கு காண்பிக்கிறது. இந்த
7 சக்கரங்களின் மூலமாக 5 புலன்கள் ப்ளஸ் மைண்டின் மூலமாக. ஆனால் அதுதான் உங்களை இந்த உலகத்தை விட்டு நீங்கள் போகும்போது இந்த உலகத்தை உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மறக்க வச்சு இந்த உலகத்திலிருந்து உங்களை எடுத்து செல்லுகிறது. அதாவது உங்களை அழிக்கிறது. உங்களுடைய உடம்பு, நீங்கள் இந்த உடம்பு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அப்புறம் என் மைண்டில் இருக்கிற நான் ஒன்று இருக்கிற ஃபீலிங், அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா. இந்த ரெண்டையும் அழிப்பது, உண்டாக்குவது, அழிப்பது அந்த சிவப்பு ஜோதியினுடைய கடை. அன்பு சக்தி, அன்கண்டிஷனல் லவ் மற்ற 2 சக்திகள் இருக்குது. பேரானந்தம் அப்படின்னு இருக்கு. அன்கண்டிஷனல் லவ் பொன்னிற ஜோதியினுடைய சக்தி. இந்த வெள்ளை ஜோதி தான் நான் என்ற உணர்வை உங்களுடைய மனதில் உண்டாக்குவது. உலகத்தில் இருக்கும் நான் என்ற உணர்வு எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அதற்கு பின்னால் இந்த சிவப்பு வெள்ளை ஜோதியிலிருந்து வந்த கதிர் இருக்கிறது அப்படின்ட்டு. இந்த 3 தான் தெய்வ சக்தி. இந்த 3ஐயும் உபயோகித்துத்தான் இந்த மாற்றத்தை கொண்டு வருவேன். எங்களால் கற்பனை கூட பண்ண முடியாதப்பா. எப்படி? எங்களுக்கு தெரியும் சிவப்பு ஜோதினாக்கா சிவன் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். சிவன் அழிக்கும் கடவுள் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனால் சிவனை நோக்கி கும்பிடத்தான் எங்களால் முடியும். பலதான் மேஜிக் வேலையெல்லாம் பண்ணுவோம். நாங்கள் இந்த குண்டலினி சக்தியை வச்சு பணம் சம்பாதிப்போம், யூடியூப் வீடியோ போடுவோம். ஆனால் அதை உபயோகித்து அந்த உலகத்தையே மாற்ற முடியுமா? இம்மார்டல் ரூலர் அப்படின்னு சொல்லி வள்ளலார் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் எங்கே இருக்காருன்னு தெரியலை. ஒருத்தர் சொன்னார், இந்த ஐயோ எவ்வளவு அடிவனத்தோடு மக்கள் இருக்கிறார்கள், அதையும் நம்புகிறாங்க. இந்த சோலார் இதிலிருந்து சன்னிலிருந்து இந்த சோலார் வேவ்ஸ் எல்லாம் வந்ததில் அதிகமாக இருந்தது. அந்த சமயத்தில் நீங்கள் வெளியே அந்த சன்லைட்டை ரிசீவ் பண்ணுற மாதிரி உட்காந்து நீங்கள் மெடிடேட் பண்ணிங்கன்னா அந்த ஜோதி வழியாக அங்கே சோலார் வேவ்லேருந்து வர்ற எனர்ஜி இருக்கு இல்லையா, அதன் வழியாக வள்ளலார் வருகிறார், வள்ளலார் வந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு கதை விட்டுக்கிட்டு இருந்தார். இந்த மாதிரி கதை தான் விட முடியும். உங்களை யாராலையும் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியாது. எந்த மகாவதார் பாபாஜியாக இருந்தாலும் சரி, யாராலும் முடியாது. மனிதர்களுக்கு தெரிந்த எல்லாம் இதெல்லாம் இந்த படையை திரட்டிட்டு போகுது. மேதி அப்படின்ட்டு ஒருத்தர் வருவார், கற்பு கொடியேந்தி இது முஸ்லிம்கள்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இம்மார்டல் ரூலர் நாஸ்டடாமஸ் அவர் சொன்னது மெய்தியே தான் சொன்னாரா, மெய்தியின் வரி கனிகிறதா அப்படின்ட்டு ஒரு நண்பர் ரொம்ப நல்லா பேசுவார். இந்த முஸ்லீம் வீடியோக்கள்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரு. எல்லா பேரும் எதிர்பார்க்கிறது எல்லாம் படை திரட்டி போர் நடக்கும். ஆர்மகடன் ஒரு போர் நடக்கும். அந்த போரை வச்சு இதில் இது இஸ்ரேல் பார்த்த ஜெருசலத்து பக்கத்தில். அதுக்கு பிறகு மாற்றமெல்லாம் ஏற்படும். அப்படி அங்கே தான் இயேசு கிறிஸ்து முடிஞ்ச பிறகு தான் வருவார். அவர் தான் அந்த மாற்றத்தை கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. நடக்கும் பொழுதுதான் உங்களுக்கு தெரியும். அன்கண்டிஷனல் லவ் பொன்னிற ஜோதியினுடைய அது என்னான்னு நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருந்தாலும் மனத அளவில் நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் அன்கண்டிஷனல் லவ் மனத அளவில் கற்பனை பண்ணி கடவுளை நோக்கி ஓடுகிறேன் சொல்லியிருக்காங்க. கடவுள் மனதிற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒன்றுன்னு
அப்படி இருந்தாலும் மனதை வைத்து தேடுகிறார்கள். நான் அருட்பெருஞ்சோதியை கண்டவர் வள்ளலார். அந்த அந்த ஜோதி அந்த ஜோதி அவர் அப்படி கஷ்டப்படலாம் தேவையில்லை. நீங்கள் வெள்ளை இதில் ஒயிட் கிளாத்தை வச்சுக்கிட்டு மெடிடேட் பண்ணுங்க. உங்களுக்கு திடீர்னு உங்கள் மைண்டு ப்ரொடியூஸ் பண்ணும் ஒயிட் லைட்டு. இதே மாதிரி தான் பொன்னிற ஜோதியும் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மாதிரி தான் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி டன் கணக்கில் வச்சுருக்காங்க அந்த ஆகாஷிக் ரெக்கார்டில். அதை பார்த்துக்கிட்டு அதை அந்த ஒரு நிலைக்கு போய் அதை பார்த்துட்டு தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அப்படின்ட்டு வள்ளலார் நான் கண்டேன், எனக்கு அவர் கடவுள் எங்களுக்கு வழிகாட்டினார், எல்லா கோஷங்கள்னாக்கா எல்லா திரைகளையெல்லாம் நீக்கி அதை எனக்கு காண்பித்தார் அப்படின்ட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பார்ப்பது எல்லாம் ஒரு கருவியை கொண்டுதான் பார்க்கிறீர்கள். அந்த கருவியோடு நீங்கள் இருக்கும் வரையில் உண்மையான நீங்கள் இல்லை. எந்த விதமான கருவியும் இல்லாத ஒரு நிலை, அதுதான் தெய்வ நிலை, அதுதான் நீங்கள். அந்த நிலையில்தான் சிறு குழந்தை இருந்தது. இப்போ நிறைய ஐடியாஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு மைண்டில் வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. சுருக்கமாக சொல்ல போனால் உங்களுடைய மனது இருக்கு இல்லையா, இந்த மைண்டு, இது நான் என்ன சொன்னாலும் அதற்கு புரியாது. அதை வெவ்வேறு மாதிரி கற்பனை பண்ணி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் சமீபத்தில் கலியுக புருஷன் பாபாஜியான்னு ஒரு பழைய வீடியோ பார்த்தேன். அதுக்கு ஒரு கமெண்ட் புதுசாக சொன்னார். அவர் சொல்கிறாரு, இந்த பொன்னிற ஜோதி நீங்கள் பார்த்தீங்கல்ல, அது குண்டலினி சக்திப்பா, நீ என்ன ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிற நீயே அப்படின்னு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சது அதுதான், அதைத்தான் சொல்லுவாங்க. எல்லா பேரும் அவங்களுக்கு அந்த மைண்டில் படிச்சுக்கிட்டு அவங்க சாமியார்கள் சொன்னது புக்கில் எழுதுனதை வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் அந்த உலகத்தை எப்படி அழியப் போகிறது அப்படின்ட்டு கதை யூடியூப் விட்டு வீடியோ விட்டுக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாளில் கழிச்சு பாருங்கள், அதாவது அன்கண்டிஷனல் லவ் பற்றி இந்த சாமியார்களே பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்னான்ட்டு எப்படி இது பண்ணுறது அப்படின்ட்டு. இதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நான் என்ன சொன்னாலும் தெய்வ சக்தியை மனதளவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. அந்த நிகழ்வு ஏற்படும் வரையில் உங்களுடைய ஐம்புலன்களுக்கும் மைண்டுக்கும் தெரியும். அந்த நிகழ்வுகள்லாம் நடக்கும் வரையில் உங்களால் சொல்ல முடியாது. பேரழிவு அந்த அணுவம் இது நியூக்ளியர் பாம்பெலாம் விட்டு உடனே எல்லாம் போருக்கு நின்னாங்க அப்படின்னா உடனே மனம் கற்பனை பண்ணும், இப்போ தான் வரப்போகுது அப்படின்ட்டு. யாருக்கு தெரியும்? மைண்டில் வச்சு அதை கண்டுபிடிக்க முடியாது. அந்த நிகழ்வு பேரழிவு நடக்கும் வரையில், பேரழிவுனா அப்படி ஒரு பேரழிவு நடக்கும் வரையில் உங்களுடைய மனதிற்கும் ஐம்புலன்களுக்கும் அது தெரியாது. அதற்கு பிறகுதான் அழிவு ஏற்பட்ட பிறகு பொன்னிற ஜோதியினுடைய பவர் தெரியும். அப்பொழுதுதான் முழுவதுமாக அப்பொழுது உயிரோடு இருப்பவர்கள் அன்கண்டிஷனல் லவ், பேரன்பை, எந்தவித கண்டிஷனும் இல்லாத ஒரு பேரன்பை அவங்களுக்கே தெரியும். அவங்களுக்கே தெரியும், உடம்புல நல்லா தெரியும். அதன்படி வாழ ஆரம்பிப்பார். அது டக்கு நடக்காது, டகார் அப்படின்னு. அதெல்லாம் அந்த மனிதர்கள் செய்கிற வேலையில தான் டகார் நடக்கும். ஆனால் யார் அதை கொண்டு வருவது யாருக்கும் தெரியாது, யாராலும் கண்டுகொள்ள முடியாது. அதான் சொன்னேன், தலைவன் இல்லா மாற்றம் தரணி எங்கும் அப்படின்னு. நான் அந்த வீடியோவை லிங்க் கொடுக்குறேன், அதை போய் அதை பார்த்து பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற இந்த கோவிட் இதில் வச்சு பேசிக்கிட்டு இருப்பேன். ஆனால் அந்த தலைப்பு மிகவும் முக்கியம். அதனால் யார் கொண்டு வருவார்கள்? இவ்வளவு பெரிய மாற்றத்தை யார் கொண்டு வருவார்கள்?
இந்த கலியுகத்தை எப்படி கொண்டு மாற்ற முடியும்? சாமியார்கள்னால மாற்ற முடியாதுன்னு அவங்களுக்கே தெரியும். அதை நினச்சிக்கிட்டு தான் அவங்க ஆர்கனைசேஷன்லாம் க்ரியேட் பண்ணி யுனைடெட் ஸ்டேட்ஸ் இதெல்லாம் ஆர்கனைசேஷன்லாம் போய் லெக்சர்லாம் கொடுத்து திரியிறாங்க. தெரியாது தன்னால. ஆனால் சில பேர் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஒருவேளை நம்ம தான் அந்த கல்கியோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. யாரென்று உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதனுடைய சக்தியை, உண்மையான சக்தியை உபயோகிக்கும் பவர் உங்களுக்கு இல்லை. அதை உணரும் சக்தியும் இல்லை. நான் சொன்னாலும் உணரும் சக்தியும் இல்லை. அதனால் அதெல்லாம் விட்டு பேரன்பு வழியில் செல்ல நான் அதை இன்னொரு அடுத்த வீடியோவில் சொல்லலான் இருக்கேன். இந்த பேரழிவு வரும்பொழுது என்ன மாதிரி நீங்கள் அதை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது என்ன மாதிரி வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னு ஏற்கனவே சொன்னதான். நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இன்னொரு வீடியோவில். அதுவரையில் மறந்து விடுங்கள். இதெல்லாம் எப்படி நடக்கும், யார் இந்த மாற்றத்தை கொண்டு வருவார்கள், அதை பற்றி கற்பனை பண்ணுறது, வீடியோ விடுறது எல்லாத்தையும் கைவிட்டுட்டு பேரன்பு வழியில் நான் சொன்ன வழியை கடைப்பிடித்து வாழ ஆரம்பியுங்கள். மைண்ட் லெவலில் வாழாதீர்கள், ப்ராக்டிக்கலாக வாழுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயக்கம் இல்லாமல் வழக்கம் போல் கேளுங்கள், பதில் சொல்லுகிறேன்.